வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கே, தூய மல்லி அரிசி 1 கிலோ, கருப்பு கவுனி அரிசி 1 கிலோ, மாப்பிள்ளை சம்பா அரிசி 1 கிலோ. இது மூணுத்தையும் ஒரு நல்லா களைஞ்சிட்டு 3-4 தடவை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு மறுபடியும் 2-3 வாட்டி களைஞ்சி நல்லா ஈரம் வடித்து வச்சுருக்கோம். இதை கொண்டு போய் நம்ம மாடியில் கொண்டு போய் இதை உணர்த்த போகிறோம். வெயிலில் நல்லா உணர்த்தினதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நம்ம கஞ்சி மாவுக்கு அரைச்சி கொடுங்கன்னா அதுக்கு தகுந்தப்பில் நைஸ் ரவையாகவும் அரைச்சி கொடுப்போம். அதுக்கப்புறம் அது எப்படின்னு நாங்கள் கருப்பு கவுனி அரிசி, தூய மல்லி அரிசி, அப்புறம் மாப்பிள்ளை சம்பா அரிசி 3 நல்லா களைஞ்சி உணர்த்தி 1 ஹவர் ஊற வச்சுட்டு களைஞ்சி உணர்த்தி இப்போ மிஷினில் போய் அரைச்சி இந்த ரவை பதத்துக்கு எடுத்துன்னு வந்தாச்சு. இதில் கஞ்சி வைக்கலாம், உப்புமா பண்ணலாம், அடை தட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். இது மிஷினில் பாம்பே ரவா பதத்துக்கு உடச்சின்னு வந்திருக்கு. இது வேணுங்கிறவா சலிக்கு வேணால் சலித்து அந்த மாவை தனியாக வச்சுட்டு தோசை வாக்கிறதுக்கு போட்டுக்கலாம், ரவையை தனியாக வச்சுக்கலாம், இல்லை அப்படியேவும் யூஸ் பண்ணலாம். இது மிக்சியில் அரைச்சது, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாருங்க. இது மிக்சியில் அரைச்சது. நீங்களும் இதேமாரி உங்கள் ஆற்றுல அரைச்சி உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுங்க. உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நன்றி, வணக்கம்.